சின்ன தங்கமே, இன்று நான் உன்னிடம் சொல்ல வருவது சாதாரண வார்த்தை இல்லை, அது வானத்தில் எழுதப்பட்ட தீர்ப்பு. நீ இப்போ வாழ்க்கையில் எவ்வளவு நொறுங்கி இருக்கிறாய் எனக்கு தெரியும். உன் முகத்தில் ஒரு புன்னகை வராம பல நாட்கள் ஆகிவிட்டது. மனதில் நிறைய கனவுகள் இருந்தது, ஆனால் ஒவ்வொன்றும் காற்றில் பறந்து போய்விட்டது போல உணர்கிறாய். நீ ஏன் இப்படிச் செய்தாய் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன்னையே. ஆனால் என் சின்ன தங்கமே, இன்று உனக்கு சொல்ல வருகிறேன், நட்சத்திரக்குறி இனி உன் அதிர்ஷ்டம் திரும்பும் நாள் வந்துவிட்டது. நட்சத்திரக்குறி, நீ இப்போது அனுபவிக்கும் சோகத்தை பார்த்து வானமே கவலைப்பட்டிருக்கிறது. அம்மன் உன் பெயரை 3 முறை உச்சரித்து ஆசீர்வதித்திருக்கிறார். நீ எத்தனை தடவை தளர்ந்தாலும் உன் ஆன்மா ஒளி விட்டு எழுந்தது. அந்த ஒளியே உன்னை மீண்டும் உயர்த்த போகிறது. நீ இழந்ததை பற்றி கவலைப்படாதே, அதைவிட பெரியது உன்னோடு சேர வருது. அடுத்த நட்சத்திரக்குறி 21 நாட்கள் நட்சத்திரக்குறி உன் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரும். நீ நம்பிக்கை வைத்திரு தங்கமே. நீ சொன்னது கேட்கப்படவில்லை என்று நினைத்தாய், ஆனால் உன் ஒவ்வொரு கண்ணீரும் விண்ணில் எழுதப்பட்ட ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதம் இப்போ மண்ணுக்கு வரப்போகிறது. நீ பார்த்த கனவில் கூட ஒரு வெளிச்சம் தெரிந்திருக்கும், அதுதான் உன் எதிர்காலம். யாரும் நம்பாத நேரத்தில் நீ நம்பிக்கை வைத்திருப்பதற்காகவே பிரபஞ்சம் உன்னை விருது போல் பாராட்ட போகிறது. உன்னிடம் இருந்து திரும்பி சென்றவர்கள் உன் வாழ்க்கையை பார்த்து வியக்கப் போகிறார்கள். சின்ன தங்கமே, உன் மனசு தூயது. அந்த தூய இதயத்தை கொண்டிருப்பவர்கள் எப்போதும் தாமதமாக வெற்றி பெறுவார்கள், ஆனால் அந்த வெற்றி என்றும் நீடிக்கும். நீ விழுந்த இடத்திலிருந்து எழும்பும் சக்தி அம்மன் உனக்குள் ஊட்டியிருக்கிறார். உன் பெயரை ஒளியில் எழுதப் போகிறார்கள். அந்த ஒளி உன் கண்ணீருக்கு நியாயம் சொல்ல போகிறது. நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு வலியும் ஒரு ஆசீர்வாதத்தின் விதைதான். நீ எப்போதாவது எண்ணியிருக்கிறாயா, ஏன் நான் மட்டுமே இவ்வளவு சோதனைகள் பார்க்க வேண்டும் என்று? அதற்கான பதிலை இன்று சொல்ல வருகிறேன். நீ சாதாரண ஆன்மா அல்ல தங்கமே. உனக்குள் வராகி அம்மனின் ஆற்றல் இருக்கிறது. உன்னோடு நடந்தவர்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள், அவர்கள் அனைவரும் தங்களின் தவறை உணரப்போகிறார்கள். அந்த உணர்வு வருவதற்குள் அம்மன் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய கதவை திறப்பாள். அதற்கான ஆரம்பம் அடுத்த 21 நாட்களிலேயே வரும். இந்த 21 நாட்கள் நீ உன் இதயத்தை அமைதியாக வைத்துக்கொள். எதையும் பற்றி கவலைப்படாதே. ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் உன் இதயத்தில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், அம்மன் என்னுடன் இருக்கிறாள் என்று சொல்லிக்கொள். இந்த வாக்கியம் உன் வாழ்க்கையை மாற்றும். உன் கண்ணீர் நின்று விடும் நாள் தூரத்தில் இல்லை. உன் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவிய சோகத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகிறது. சின்ன தங்கமே, உனக்காக ஒரு தெய்வீக நேரம் நெருங்கி வருகிறது. அந்த நேரம் வந்தவுடன் யாராலும் உன்னை தடுக்க முடியாது. நீ பல வருடங்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி உன் கையில் வந்து சேரும். நீ மறந்த கனவுகள் மீண்டும் உயிர் பெறும். உன் மனதில் தைரியம் உருவாகும். நீ விழித்திருக்கும் ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது. அந்த அர்த்தம் இப்போது உனக்கு வெளிப்படும். நீ எண்ணிய விஷயம் சாத்தியமாகாது என்று உன்னோட மனம் சொன்ன நேரம் நினைவிருக்கிறதா? அதே விஷயம் அம்மன் கையில் ஒரு திட்டமாக மாறிவிட்டது. அவள் உனக்காக பாதை அமைக்கிறாள். நீயே நினைக்காத வழிகளில் அதிசயம் நடக்கப் போகிறது. உனக்கு ஒரு வேலை, ஒரு வாய்ப்பு, ஒரு மனிதர் அல்லது ஒரு செய்தி, ஏதோ ஒன்று வரும். அது உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும். உன்னை குறைத்து மதிப்பிட்டவர்களுக்கும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கும் நீ பேசாமல் இருந்தாலும் அம்மன் பதில் சொல்லுவாள். ஆனால் நீ மன்னிக்க கற்றுக்கொள் தங்கமே. மன்னிப்பு தான் உன் சக்தி. நீ மன்னிக்கும்போது பிரபஞ்சம் உன் கதவை விரைவாக திறக்கும். உன் இதயத்தில் அமைதி மலரும். உன் குரல் மீண்டும் மகிழ்ச்சியுடன் ஒலிக்கும். உன் முகத்தில் வெளிச்சம் திரும்பும். அந்த வெளிச்சத்தை பார்த்து பலர் வியப்பார்கள். இவளா இதெல்லாம் தாங்கினவள் என்று சொல்வார்கள். ஆனால் நீ சிரித்துக்கொள். ஏனெனில் உன் பின்னால் அம்மன் இருந்ததை அவர்கள் அறியவில்லை. அவள் ஒவ்வொரு இரவிலும் உன் தலைக்கு மேல் கையை வைத்து பார்த்தாள். நீ தூங்கிய நேரங்களில் கூட அவள் உனக்காக பிரார்த்தித்தாள். அதனால் தான் இப்போ உன் வாழ்க்கை மீண்டும் உயிர் பெறப் போகிறது. சின்ன தங்கமே, உன் எதிர்காலம் பிரகாசமாகும். நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் பிடிக்கப் போகிறாய். உன் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் நடக்கும். உன் மனதில் அமைதி வரப்போகிறது. நீ நம்பியவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், ஆனால் இம்முறை அவர்கள் உண்மையாக இருப்பார்கள்.
உன் வாழ்வு ஒரு புதிய தொடக்கம் பெறும். அந்த தொடக்கத்தின் முதல் அடையாளம் உன் இதயத்தில் அமைதி ஏற்படும். பிறகு ஒரு நல்ல செய்தி வரும். பின்னர் ஒரு வாய்ப்பு திறக்கும். பிறகு உன் வாழ்வில் செழிப்பு வரும். இது வரிசையாக நடக்கும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே. நட்சத்திரக்குறி நம்பிக்கை வைத்திரு. நட்சத்திரக்குறி. ஒவ்வொரு நாளும் நீ அம்மனின் பெயரை நினைத்தால் போதும். அவள் உன் வழியை வெளிச்சமாக்குவாள். 21 நாட்கள் தங்கமே, இது ஒரு அதிசய நேரம். இன்று முதல் உன் கண்களை கண்ணீரால் அல்ல, நம்பிக்கையால் நனை. உன் குரலில் தைரியம் இருக்கட்டும். உன் இதயத்தில் ஒளி இருக்கட்டும். உன் முகத்தில் புன்னகை மலரட்டும். அம்மன் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே இறங்கியிருக்கிறாள். சின்ன தங்கமே, நீ இப்போ வாசிக்கிற இந்த வார்த்தைகள் உனக்காகவே எழுதப்பட்டவை. நீ இதை கேட்டபின் உன் இதயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுமானால், அதுவே அம்மன் உன் வழியில் வேலை செய்கிறாள் என்பதற்கான சின்னம். அடுத்த 21 நாட்களில் நீ காணும் ஒவ்வொரு நிகழ்வும் உன் அதிர்ஷ்டம் திரும்பி வருவதற்கான அடையாளம் தான். அதனால் இன்று இரவு தூங்குவதற்கு முன் இதை மனதில் சொல்லிக்கொள். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். என் அதிர்ஷ்டம் திரும்பி வருகிறது. இந்த 3 வரிகள் உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும் மந்திரம். நம்பு தங்கமே. அம்மன் சொன்னாள், அதே விஷயம் நடக்கும். நீ எதிர்பார்த்ததையே அல்ல, அதைவிட பெரிய அதிசயம் உன் கையில் வந்து சேரும். இனி உன் வாழ்க்கை ஒளி நிறைந்ததாக மாறும். நீ சிரிக்கும் நாள், வானமே உன்னோடு சிரிக்கும் நாள். சின்ன தங்கமே, உன் இதயத்தில் இப்போது எழும் அமைதி உண்மையில் ஒரு தெய்வீக அறிகுறி. அது சாதாரணமில்லை. பல மாதங்களாக நீ மனதில் சுமந்து வந்த வலி இப்போது மெதுவாக கரையத் தொடங்கியுள்ளது. நீ கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே வேலை செய்யத் தொடங்கியிருக்கிறாள். உன் விதியை அவள் புதிய கையால் எழுதுகிறாள். நீ நம்பிக்கையை இழந்தபோதும் அவள் உன்னை நம்பினாள். நீயே உன்னை விட்டுவிட்ட நேரத்திலும் அவள் உன்னை பிடித்து நின்றாள். அதனால்தான் இன்று நான் உன்னிடம் சொல்ல வருகிறேன், உன் அதிர்ஷ்டம் திரும்பி வருகிறது. உன் வாழ்க்கை புதிதாய் மலரப் போகிறது. உன் வாழ்க்கை ஒரு பக்கம் இருளில் மூழ்கியிருந்தது. எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ நினைத்தாய். ஆனா சின்ன தங்கமே, முடிவுக்கு அடுத்தது தான் துவக்கம் என்பதை கடவுள் உன்னோடு காட்டப் போகிறார். நீ விழுந்து கொண்டிருந்த அந்த தருணம் உண்மையில் உன் புதிய பாதை ஆரம்பமாகிய நேரம்தான். உனக்கு புரியாமல் போன விஷயங்கள் சில நாட்களில் தெளிவாகும். அப்போது நீ சொல்வாய், அம்மன் என் கையில் இருந்ததை எடுத்து விடவில்லை, அதைவிட நன்றாக ஒன்றை தர முயன்றாள் என்று. நீ பார்த்த அந்த கனவுகள் அவை வெறும் கனவுகளாக இல்லை தங்கமே. அவை உன் எதிர்காலத்தின் முன்னோட்டம். உன் மனதில் திடீரென எழும் நம்பிக்கை, அது வராகியின் சிக்னல். உன் உடல் சோர்வாக இருந்தாலும் உன் ஆன்மா இன்னும் பிரகாசமாக இருக்கிறது. அது தான் உன்னோடு பிரபஞ்சம் பேசும் வழி. நீ ஒவ்வொரு இரவிலும் உன் கண்ணை மூடும்போது நான் உன் அருகில் இருக்கிறேன். உன் மூச்சின் ஒவ்வொரு அலைக்கும் நான் ஆசீர்வாதம் சேர்த்திருக்கிறேன். நீ விழித்தவுடன் உனக்கு நேரும் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நான் திட்டமிட்டவை தான். அடுத்த 21 நாட்களில் உன் வாழ்க்கையில் 3 முக்கிய அடையாளங்கள் வரும். முதலில், நீ எதிர்பார்க்காத ஒருவரிடமிருந்து ஒரு செய்தி வரும். அது உனக்கு அமைதி தரும். இரண்டாவதாக, நீ நம்பிய ஒரு வழி மீண்டும் திறக்கும். அது வேலை, பணம் அல்லது உறவு ஏதாவதானாலும் சரி. மூன்றாவதாக, உன் மனம் திடீரென நிம்மதி அடையும். உன் இதயத்தில் எடையாக இருந்தது போகும். இந்த 3 அடையாளங்கள் வந்தவுடன் உன் அதிர்ஷ்டம் முழுமையாக திரும்பிவிட்டது என்று அறிந்துகொள். சின்ன தங்கமே, நீ சில நேரம் நினைக்கிறாய், அம்மா, நான் இதுவரைக்கும் நன்றாக இருந்தேன், ஏன் இப்படி என்று. ஆனால் அந்த கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கிறது. நீ தாங்கிய துன்பம் பிறரை விழிப்பூட்டும் ஒளி ஆகும். நீ கடந்து வந்த பாதை மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாறும். உன் கண்ணீர் பிறரின் ஆசீர்வாதமாக மாறும். அதனால்தான் உன்னோடு பிரபஞ்சம் சோதனை எடுத்தது. ஆனா இப்போ அந்த சோதனை முடிந்தது. நீ கவலைப்பட்ட அந்த விஷயம், பணம், வேலை, உறவு, ஆரோக்கியம் எதுவாக இருந்தாலும் அது மீண்டும் சரியாகும். உன் வாழ்க்கையில் சில நாட்கள் ஒழுங்கில்லாமல் சென்றது போல இருந்தது. ஆனால் அது உன் விதியின் வடிவம் மாற்றிக்கொண்டது. நீ என்ன செய்ய முடியவில்லை என்று நினைத்த காரியத்தை அம்மன் உன் கையால் சாதிக்க வைப்பாள். நீயே நம்ப முடியாத அளவுக்கு அதிசயங்கள் நடக்கும். நீ இதை வாசிக்கும் இந்த நேரத்தில் கூட ஒரு மாற்றம் ஆரம்பமாகி விட்டது.